தமிழகத்தில் மேற்கு மண்டலத்தை உள்ளடக்கிய தமிழக நீதிக் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சி ஈரோட்டில் இன்று தொடங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற புதிய கட்சி தொடக்க விழாவில் தமிழக நீதிக் கட்சி என்ற அரசியல் கட்சியை அக்கட்சியின் நிறுவன தலைவரான வாழவந்தியார் சரவணன் தொடங்கி வைத்து கட்சி கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இதில் மாவட்டம் வாரியாக கட்சி நிர்வாகிகள் கட்டமைப்பு பணிகள் நிறைவு பெற்று வருகிற 20ஆம் தேதி சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை விஜயமங்கலத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்கும் மாபெரும் மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டல பகுதிகளில் 10 சட்டமன்ற தொகுதிகளை குறிவைத்து வேட்பாளர்களை களமிறக்குவோம் என்றும் நிறுவன தலைவர் வாழவந்தி சரவணன் தெரிவித்தார். அந்த அடிப்படையில் நாளைக்கு ஜூலை 20ஆம் தேதி நடக்க போற இந்த கடந்த 78 ஆண்டுகால சுதந்திர இந்தியா அரசியல். வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் வாழவந்தி நாடு சரவணன், சொந்த ஊர் கரூர். நாங்கள் இன்றைக்கி எதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அப்படின்னா, புதிதாக அனைத்து மக்களுக்குமான ஒரு புதிய கட்சியினுடைய பெயர் அறிவிப்பதற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். கட்சியினுடைய பெயர் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் தமிழக நீதி கட்சி என்று தொடங்கியிருக்கிறோம். அதனுடைய நிறுவனர் நான். செயலாளராக திரு பாஸ்கர் அவர்கள் இருக்கிறார், தலைவராக திரு ஜெகன் அவர்கள் இருக்கிறார், பொருளாளராக திரு சசி அவர்கள் இருக்கிறார்கள், மற்றும் ஏனைய மாநில நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 10-15 மாவட்டத்தில் கட்டியமைச்சிருக்கிறோம். இந்த கட்சியினுடைய துவக்க விழாவானது, பெயர் இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம் முறைப்படி. துவக்க விழாவானது வருகிற 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு பெருந்துறை விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் உள்ள சமூக நீதி திடலில் நம்மளுடைய தமிழக நீதி கட்சியினுடைய துவக்க விழாவையும் கொள்கை விளக்க பெருவிழாவையும் முழுமையாக முறைப்படி அறிவித்து தொடங்க இருக்கிறோம். நன்றி. கட்சி தொடங்குவதற்கான காரணம் ஒன்றே தாங்க. நாங்கள் முதல்லையே சொன்ன மாதிரி எங்களுடைய திடல் சமூக நீதி திடல். அப்படின்னா நாங்கள் எதை நோக்கி பயணிக்கிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சமூக நீதி பேசக்கூடிய எந்த கட்சிகளும் உண்மையான அதிகார பகிர்வை எல்லா மக்களுக்கும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள், ஜாதிகள் இருக்கக்கூடிய இதில் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஜாதி அரசியலை தான் பண்ணுறாங்க. நாங்கள் ஜாதி இல்லைன்னு அரசியல் பண்ணலை. எல்லா சாதிகளும் சமுதாயங்களும் இருக்கிறது. அவர்கள் சமத்துவமாக வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கான அதிகார பகிர்வு, அதாவது அரசியலில் அதிகார பகிர்வு கிடைத்தால் மட்டும்தான் சமூக நீதி உண்மையாக கிடைக்கும். அதை யாரும் செய்யலை. அதை செய்வதற்காக நாங்கள் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எதிர்கால குறிக்கோள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் 10 தொகுதிகளில் முறைப்படி களம் கண்டு அதுக்கான நிர்வாகிகளாக நிறைய பேரை கிட்டத்தட்ட எல்லா பொறுப்பாளர்களையும் நியமிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நாங்கள் திரட்டிட்டோம். 20ஆம் தேதிக்கு அப்புறம் முறைப்படி அனைத்து மாவட்டத்துக்கான பொறுப்பாளர்களை அறிவித்து 10 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவதற்கான வேலைகளை, ஆயத்த பணிகளை செய்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடிய நிலை உருவாகுமானால் நிச்சயமாக அதை செய்வோம். ஆனால் வருகின்ற 2026 குறுகிய காலமாக இருக்கிறதுனால நிச்சயமாக எங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கக்கூடிய ஏதாவது ஒரு கூட்டணியில் நிச்சயமாக பயணம் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே சமூக நீதியை பகிரவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. கண்டிப்பாக அப்புறம் கூட்டணி போய் சேர்ந்தீங்கன்னா அதே கொள்கைக்கு தான் நீங்கள் போகணும். ஒரே ஒரு விஷயம், அதாவது கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கைகள் வேறா இருக்கலாம். நாங்கள் நீங்கள் அப்படி ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே நாம் இப்போது அரசியலில் போய் தனித்து போட்டிக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜனநாயக ரீதியாக எலெக்ஷன் நடந்தால் நிச்சயமாக நம்ம எதிர்கொண்டு ஜெயிச்சிடலாம்.
இன்றைக்கி பணம் தான் எல்லா பக்கமும் பிரதானமாக இருக்கிற காலகட்டத்தில் இன்றைய அரசியலில் எதிரிகள் என்ன ஆயுதத்தை கொண்டு வருகிறார்களோ அதையே நம்ம பயன்படுத்தி தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கு. எங்களுடைய இலக்கு அதிகார பகிர்வு என்பது 2036 நாங்கள் கொண்டுட்டு வரணும்னு ஒரு லாங் விஷன் வச்சு தான் நாங்கள் போகிறோம். அதுக்கு இடையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம உள்ளே போகணும். சட்டமன்றத்துக்குள்ளே உள்ளே போகாமல் ஏழை எளிய மக்கள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் நம்மை நம்பி வரக்கூடிய சமுதாயங்களுடைய குரலை எப்படி ஒலிக்க முடியும்? நாம் ஒருத்தரோட கூட்டணியில் இருக்கிறோங்கிறதுக்காக அவர்களை நாங்கள் முதுகில் சுமக்கக்கூடிய வேலையை செய்ய போவதில்லை. குறைகள் இருந்தால் நிச்சயமாக சுட்டி காட்டுவோம், நிறைகள் இருந்தால் பாராட்டுவோம். எங்களுடைய குரலை உயர்த்துவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை நோக்கி பயணிப்போம். உங்களுக்கு குறிப்பிட்ட சமூகத்திற்கான சாதிக்கான அதிகாரத்தை பகிர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இல்லை, அனைத்து சமூகத்துக்கும் அரசியலில் 69% இடஒதுக்கீடு என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. 69% இடஒதுக்கீடு, 69 ஜஸ்ட் நம்பர், அது வந்துட்டு காமனானது தான். ஆனால் இங்கே நாங்கள் வந்துட்டு 450 சமுதாயங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 10-15 சமுதாயங்கள் தான் வந்துட்டு ஆட்சி அதிகாரங்களை சுபகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையை மாற்றணும். அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கி கொடுக்கறதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிக்கலை, அதிகாரத்தை பரவலாக்குவதற்காகத்தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் அந்த 10-15 சமுதாயத்துக்கு எதிரானவர்களும் கிடையாது. அனைவரும் இங்கே சமமாக இருக்க வேணும். மேட்டை பள்ளத்தை வந்து மேடாக்குறதுக்காக நான் வரல, பள்ளத்தையும் மேட்டையும் சமமாக்குவதற்கான புதிய கட்சியை தொடங்கியிருக்கோம். 10 தொகுதிகளை போட்டியிடுறதா சொன்னீங்க, எந்தெந்த தொகுதி? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையம், பவானி சாகர், மொடக்குறிச்சி, குமாரபாளையம், திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர், கரூர், அரவக்குறிச்சி மற்றும் கிணத்துக்கடவு. இப்போ இந்த தொகுதிகளில் வந்து உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி அவங்க அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே வந்துட்டு ஒரு பேஸ் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த பேஸ் ஓட்டை பயன்படுத்தி தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இன்றைக்கி சித்தாந்த ரீதியான அரசியல்லாம் நிறையா வந்து சிதறி போச்சு. இன்றைக்கி அரசியல் வந்து பண ரீதியாக போயிடுச்சு. அப்போ அந்த கோர் ஓட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஆட்சி அதிகாரத்தை செய்வாங்க. அப்போது நம்ம ஈஸியாக எந்த இடத்துலேருந்து கட்டியமைக்க முடியும்? ஏதாவது ஒரு பெரிய பிம்பம் கட்டியமைக்கிறனால ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கணும். அப்போது நான் இதுவரை என்னுடைய சமுதாய பணியில் நான் நிறையா என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு செஞ்சுருக்கேன். அந்த நம்பிக்கையில் அந்த மக்கள் என்னோடு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10, 20, 25 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு சமுதாயத்தின் பின்னணியிலிருந்து வந்தவன். அந்த மக்களினுடைய ஆதரவோடு மற்ற மக்களுக்கான அரசியலை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்காகத்தான் 10 தொகுதியில் தொடங்கியிருக்கமே தவிர, தேர்தல் காலத்தில் இது 10, 20ஆகவும் மாறலாம், 40ஆகவும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அடுத்து நடக்கக்கூடிய களப்பணியை பொறுத்து மாறும். ஏற்கனவே உங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் தலைவராக இருக்காரு, அவருக்கு யார் அவர்? ராஜகவுண்டர். சாரி, அவரை பற்றி நமக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு நாங்கள் வந்து இல்லை, கிடையாது, 100% கிடையாது. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு விஷயம் நல்லா நாம வச்சுங்க, இது எந்த ஒரு கட்சிக்காகவோ எந்த ஒரு அமைப்புக்காகவோ எந்த ஒரு சாதிக்காகவோ தொடங்கப்பட்ட கட்சி இல்லை. இது பொதுவாக சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி. இதில் அனைத்து சமுதாயங்களும் இருக்கிறாங்க. என்னைய வேட்டோ கவுண்டர் என்கின்ற ஒரு வட்டத்துக்குள் தயவு செய்து அடைக்கக்கூடிய வேலைகளை பத்திரிகை நண்பர்கள் செய்ய வேண்டாம். இல்லை, இந்த மாதிரி கேள்விகள் வரும் பொழுது நான் ஆரம்பத்திலேயே சொல்கிறதுன்னா இதுவே வந்துட்டு தவறான ஒரு கண்ணோட்டமாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு சாதிக்க சொரம் நாங்கள் வந்து அரசியல் பண்ணல. 10 தொகுதியை நீங்க குறிப்பிட்டு சொன்னால அந்த கேள்வி கண்டிப்பா கேட்டது தப்பு இல்லை. கண்டிப்பா கேட்டதுனால கண்டிப்பாக அதாவது வந்துட்டு இல்லை உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம வந்து இப்போவே நம்ம சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாருமே எங்களை வந்துட்டு எந்த தொகுதியில் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோங்களோ அதில் தான் பார்த்துருக்கோம். நாங்கள் 15 மாவட்டத்தில் களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 10 தொகுதி வேறு, 15 மாவட்டத்தில் கட்சிக்கு களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகையால் 15 மாவட்டத்தில் நாங்கள் அமைப்பை மீட்டெடுப்பதற்கு, அமைப்பை வந்துட்டு வளர்த்துவதற்கான வேலைகளை தொடங்கி கிட்டத்தட்ட 2 மாதமாக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். அதனால் வந்து இந்த 10 தொகுதி மேஜராக இருக்கக்கூடிய தொகுதிகளாக சொல்கிறோமே தவிர 15 மாவட்டத்தில் கட்சியை கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கான வேலையை முழு மூச்சோடு செஞ்சுட்டோம்.